வணக்கம். விஷுவல் ஹாப்பி 2025. சின்ஸ் திஸ் இஸ் அ நியூ இயர், நிறைய பேருக்கு வந்து அந்த ரெசல்யூஷன் எடுக்கிற ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். அப்படி ஒருவேளை யாராவது ஒரு பிசினஸ் பர்சன், இது இல்லைன்னா நீங்க ஒரு சேலரிடு பீப்புளா கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து என்னமோ ஒரு டாக்ஸேஷன் சைட்ல இல்ல பினான்ஸ் சைட்ல நான் பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னமோ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த 2 ரெசல்யூஷனை தயவு செய்து இந்த 2025ல ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மேம்படுத்திடும் அப்படின்றதோட, திடீர்னு எங்க இருந்தோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எங்க இருந்தோ ஒரு இவ்வளவு பெரிய டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ரெசல்யூஷன் இந்த 2 ரெசல்யூஷன். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல்லையோ இல்ல ஒரு ஐடி போர்ட்டல்லையோ இல்ல எஃப்எஸ்ஐ போர்ட்டல்லையோ இல்ல ஒரு பேனோ ஆதாரோ எந்த ஒரு இடமா இருந்தாலும் தயவு செய்து உங்களுக்கு அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு போன் நம்பரையோ மெயில் ஐடியோ அதை கொடுத்து இந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிறைய இடத்துல பார்த்தோம்னா, நானே மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ்ல பார்த்திருக்கேன். சார் போன் நம்பர் வந்து எனக்கு இருக்கு, ஓகே, மெயில் ஐடி வந்து நீங்களே ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, என்னால மெயில் ஐடி எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு மெயில் ஐடி பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இட் மைட் பி எ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா இருக்கும். நான் மெயில் ஐடி எல்லாம் பாக்குறதுலாம் டைம் இல்லப்பா, நான் மெயில் ஐடி பார்க்காம கூட என்னால பிசினஸ் ஓட்ட முடியும் அப்படின்றது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். பட் ஆஃப் லேட் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் போன் நம்பருக்கு வராம மெயிலுக்கு மட்டும் வர்ற மாதிரி ஜிஎஸ்டிலேயே கூட இருக்கு. ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நோட்டீசஸ்லாம் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா போன்ல கம்யூனிகேஷன் வர மாட்டேங்குது, மெயில மட்டும் தான் வருது. இட் இஸ் வேலிட் ஆல்சோ. நீங்க போர்ட்டல்ல கொடுக்குற மெயில் ஐடிக்கு வந்து அவங்க ஒரு நோட்டீஸ் போட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அது வேலிடும் கூட. ஸோ மெயில் ஐடி இல்லாம இந்த காலத்துல பிசினஸ் பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிசினஸ் பார்க்கறது சரியா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய ஒரு கம்யூனிகேஷன் உங்க மெயில் ஐடிக்கு வந்து அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டீங்கன்னா அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஸோ தயவுசெய்து இது வரைக்கும் மெயில் ஐடிலாம் நான் கிரியேட் பண்ணதே இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து கிரியேட் பண்ணிட்டு மெயில் ஐடியை வந்து ரெகுலரா செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்றோம்னா மெயிலுக்குள்ள போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா அதுல நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு என்னென்ன மெயில் வருதுன்றது தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லை என்னால பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையுடைய ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட அந்த மெயில் ஐடியை ஒப்படைங்க. அந்த பொறுப்பான ஒரு ஆள், நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆள் வந்து உங்க அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துறாங்க. ஜென்ரலா ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 100 கேஸ் இருக்கும், இல்ல 150 கேஸ் இருக்கும், இல்ல 500 கேஸ் இருக்கும். 500 கேஸோட மெயில் ஐடியா உங்க போன்ல வச்சுட்டு நோட்டிபிகேஷன் வருதான்ற பாக்குறது வந்து இம்பாசிபிள். நான் பண்ணுவாங்க பண்ணல அப்படின்றலாம் அடுத்த கதை. அது இம்பாசிபிள், பண்ணவே முடியாது. எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, 500 கிளைண்ட் 600 கிளைண்டோட மெயில் ஐடியை போய் நம்ம ட்ராக் பண்ணுவோம் அப்படின்றது வந்து இம்பாசிபிள். ஸோ தயவு செய்து உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து அதுல வர்ற அப்டேட்ஸை வந்து நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட் எப்படி என்னன்னு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு அக்சஸ் இல்லாத ஒரு மெயில் ஐடி கொடுக்கறதுனால நிறைய பிசினஸ்க்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதை நம்ம இந்த 24 இயர்ல நிறைய பார்த்துருப்போம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது ஜிஎஸ்டிக்கு மட்டும் பொருந்தாது. இன்கம் டேக்ஸ், எஃப்எஸ்ஐ, என்ன ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு போர்ட்டல் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதுக்கான கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து உங்களோட தான் இருக்கிறது தான் பெட்டர். அதை வேற ஒரு ஆள்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க அளவுக்கு வந்து அக்கறையா வந்து உங்க இதை பாத்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்க கம்யூனிகேஷன் டீடைல்ஸை உங்களோட தான், உங்களுக்கு அக்சஸ் இருக்கிறதா எல்லா போர்ட்டலையும் ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் திங் இஸ், நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு பிசினஸ் ஓனர்கிட்ட பேசுறப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பிசினஸ் பார்க்க தெரியும்பா, அக்கௌண்ட்ஸ் பத்திலாம் எனக்கு தெரியாது, அக்கௌண்ட்ஸ் பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோம்னா அவங்க முன்னாடி ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க. நீங்க இந்த போன் நம்பர் மெயிலேன்னா உங்க நம்பர் கொடுக்க சொல்றீங்க, எனக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க சொல்றீங்க. நீங்க அம்பானி, அடானி இத மாதிரி பிசினஸ் மேன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட போன் நம்பரை கொடுத்து வச்சிருப்பாங்க. இல்ல அவங்க இந்த டாக்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா, அவங்க அத மாதிரி இருக்கிறனால தானே பெரிய ஆள் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் லாஜிக் சொல்லுவாங்க. பாக்குறப்போ வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு லாஜிக்கா இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை பார்ப்போம். அம்பானி, அடானி அவங்களோட போன் நம்பர் மெயில் ஐடி தான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்லையோ ஐடி போர்ட்டல்லையோ இல்ல டாக்ஸ் சம்பந்தமா வர்ற அப்டேட்ஸோ தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட்ஃபுல் தான். அவங்க வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு மேனேஜரோட போன் நம்பர் மெயில் ஐடி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. டாக்ஸ் அப்டேட்ஸ் வந்து ஓரளவு தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே தவிர எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல். இந்த லாஜிக்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஆர் நாட் அம்பானி அண்ட் அடானி. நம்ம வந்து அம்பானியோ அடானியோ கிடையாது. அம்பானிக்கோ அடானிக்கோ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு டாக்ஸ் டிமாண்ட் வருது அப்படின்னா அவங்க ஒரு லாயர்கிட்ட 5 லட்ச ரூபாய் ஃபீஸ் கொடுத்து கோர்ட்டு கேஸ் நடத்துவாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க.
அதுக்கு ஒரு 10 லட்சம் செலவாது இல்ல 15 லட்சம் செலவாதுனாலும் லாயருக்கு ஃபீஸ் கொடுத்து அந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கான பினான்சியல் ரிசோர்சஸ் அம்பானிக்கோ அடானிக்கோ இருக்கும். இல்ல ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சியா, கேஸ் தோத்து போச்சு, சுப்ரீம் கோர்ட்டுல போயிட்டு நீங்க டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னு வந்துருச்சுனாலும் 10 கோடி ரூபாய், ஐயோ 10 கோடி ரூபாய் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் செக்ல 10 கோடி ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. அவங்களுக்கு இவ்வளவு தூரம் பினான்சியல் ரிசோர்சஸ் இருக்கிறனால அவங்க அதை வந்து கண்டுக்காம அடுத்த ஆள்கிட்ட அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு போக முடியும். பட் நம்மளுக்கு 5 லட்சமும் பெரிய அமௌண்ட் தான், 10 கோடியும் பெரிய அமௌண்ட் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து அதை பண்ண முடியாது. ஸோ இந்த 2 விஷயம், டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து ரொம்ப உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்காதீங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் ஒரு அதில் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் திங் இஸ், கவர்மெண்ட் போர்ட்டல் எல்லாத்தையும் உங்களோட ஃபோன் நம்பர் உங்க மெயிலிட்டு உங்களுக்கு அக்சஸ் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இதனால வந்து பிசினஸ் சூப்பரா நடக்குமா அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஒன்று உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று இருந்தா அது உங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல அது உங்க கண்ணில் படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ், அதுக்கப்புறம் ரிமைண்டர்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 மாசம் ப்ராசஸ். அது உங்களுக்கு முதலே தெரிஞ்சா நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னமோ ஒரு எஃபோர்ட் போட்டு அதை தடுக்கிறதுக்கு என்னமா பண்ண முடியும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு அக்சஸே இல்லாத ஒரு ஃபோன் நம்பர் மேல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எப்ப தெரியும்னா பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணுவாங்க ஆர்டர்லாம் போட்டு, அப்பதான் தெரிய வரும். அப்ப தெரிய வர்றப்ப வந்து நம்மளுக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளால நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியாது. நீங்க ரிப்ளை பண்ண முடியாது, உங்க சைட்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ யூ வில் பி டிஸ்ஆர்ம்டு ஃப்ரம் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர் மீறி இல்லைன்னா. ஸோ முடிஞ்சால் இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.